Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நான் நமது விருப்ப தெரிவுகளை அதாவது நாம் எதை செய்ய விரும்புகின்றோம் என்று சொல்ல பயன்படுத்தும் ஆங்கில வடிவத்தை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். Talk about our preferences. That means what we like to do. இதற்கு நாம would rather அல்லது would sooner என்கின்ற வடிவத்தை பயன்படுத்துவோம். இதை சுருக்க வடிவம் பயன்படுத்தியே பேசுவோம். அதாவது in spoken English we use contractions. சொல்லி பார்க்கலாமா? I'd rather, we'd rather, you'd rather, he'd rather, she'd rather, it'd rather, they'd rather. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாய் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுள்ள ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகின்ற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனில் வந்துவிடும். தவறாமல் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். இந்த வீடியோவில் வினவப்படுகின்ற வினாக்களுக்கு உடனுக்குடன் கமெண்ட் பண்ணுங்க. Don't worry about your mistakes. தப்பு வந்துருமா பிழை வந்துருமா அப்படி எல்லாம் நினைச்சு தயக்கப்படவே வேண்டாம். Please try to use this platform. Definitely I will give you feedback. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு இருக்கின்ற வீடியோ சார்ந்த சந்தேகங்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். Let's move on to the lesson. எனக்கு உள்ளே இருக்க பிடிச்சிருக்கு. நாங்க ஏதோ வாகனத்துல வெளியில போறோம், போயிட்டு ஒரு இடத்துல எல்லாரும் இறங்குறாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு இறங்குறது பிடிக்கல, உள்ள இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்ல மழை நாள்ல வெளியில போறாங்க, எங்களுக்கு மழை நாள்ல வெளியில போக பிடிக்கல, உள்ள இருக்க பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கு உள்ள இருக்க பிடிச்சிருக்கு என்றத எனக்கு உள்ள இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நாங்க பார்த்தோம் would rather அல்லது would sooner பயன்படுத்த வேண்டும். ஐயோட இதை சேர்க்க I'd அப்படின்னு சொல்லுவோம் என்று பார்க்கலாமா? I'd rather sit inside. I'd rather sit inside. sooner பயன்படுத்தி எப்படி சொல்லிருக்கலாம்? I'd sooner sit inside. I'd sooner sit inside. Again, I'd sooner sit inside. இதை விடவும் ஒரு வடிவம் ஒன்று இருக்குது. அது என்ன வடிவம்? I would prefer to sit inside. I prefer to sit inside. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த rather sooner சொல்லிடல நாங்க இந்த to என்கின்ற சொல் பயன்படுத்தல. ஆனால் prefer சொல்லிக்க கட்டாயம் prefer to அப்படின்னு சொல்லணும். இவற்றின் பயன்பாட்டை இலகுவாக்கிக் கொள்ள வாக்கிய அமைப்பை பார்த்துவிட்டு மேலும் பல உதாரணங்கள் பார்ப்போம். நேர்மறை வாக்கிய வடிவம், அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ். சப்ஜெக்ட், நாங்க சிங்குலர் ப்ளூரல் என்கின்ற பிரச்சனை இல்லாம எந்தவித கவலையும் இல்லாம இதை பயன்படுத்தலும். அதனுடைய சப்ஜெக்ட் என்றே பார்ப்போம். சப்ஜெக்ட் பிளஸ் would rather or would sooner plus V1 என்கின்ற வடிவம். அதாவது V1 என்றது என்ன? present form of the verb. இதுவே நாங்க prefer பயன்படுத்தணும் என்றால் எப்படி இருக்கும் வாக்கிய அமைப்பு? subject plus would prefer to plus V1. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ எதிர்மறை வாக்கிய அமைப்பு. நாம ஒவ்வொரு நாளும் எதிர்மறையை பற்றி படிக்க என்ன படிப்போம் என்று சொன்னா, எங்கட ஹெல்பிங் வெர்ப் இருக்கோ அந்த ஹெல்பிங் வெர்புக்கு நேரடியாக பின்னால not ஒன்றை போட்டு விட்டா அந்த வாக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா இந்த வாக்கியத்துல பாருங்க, ஹெல்பிங் வெர்ப் என்ன? would. இந்த woodக்கு பின்னால நாம not போட முடியாது. எங்க போடுறோம்னு பாப்போமா? subject plus would rather not plus V1. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. subject plus would sooner plus not plus V1. அடுத்து இந்த preferக்கு எங்க பயன்படுத்துவோம்னு பாப்போமா?
subject plus would prefer not to plus V1. Subject plus would prefer not to plus V1. இங்க கவனிக்க வேண்டியது இந்த எதிர்மறை வாக்கிய வடிவம் தான். ரொம்ப நல்ல மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கமா நாங்க ஹெல்பிங் வெர்புக்கு நேரடியாக பின்னால போடுவோம். இங்க அப்படி செய்யல. என்ன செய்யறோம்? would rather, would sooner, would prefer இவற்றுக்கு பின்னாலதான் நாங்க நொட்ட கொண்டே போடுறோம். Don't forget it. அடுத்து நாங்க வினா அமைப்பு பார்ப்போம். வினா அமைப்பு வழக்கம் போலேதான் இங்க இருக்க ஹெல்பிங் வெர்புன்னு இந்த would அதை கொண்டு முன்னால போட்டோம்னா ஓகே. பார்த்தோம்னு சொன்னா would plus subject plus rather plus V1 or would subject sooner V1, would subject prefer to V1. இதே மாதிரி நெகட்டிவ் क्वेश्चंस பார்த்தோம்னு சொன்னா would subject rather not V1, would subject sooner not V1, would subject prefer not to V1 என்றவாறு அமையும். அப்ப நாங்க இங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த எதிர்மறை வாக்கிய அமைப்பு தான். இப்ப நாங்க உதாரணங்கள் பார்ப்போம். உதாரணங்கள் பார்க்கும்போது நீங்க மேலதிக விளக்கத்தை இலகுவில் பெற்று விடுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. Are you ready? Let's start. எனக்கு டாக்ஸியில போக பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது. நேர்மறை வாக்கியம். I'd rather go by taxi. I'd rather go by taxi. Again, I'd rather go by taxi. அடுத்த வாக்கியம் பாப்போம். எங்களுக்கு டாக்ஸியில் போக பிடிக்கல. நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். ரொம்ப கவனமா இருக்கணும். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. we'd rather. எங்களுக்கு பிடிக்கல. we'd rather not. என்ன பிடிக்கல? போக. we'd rather not go by taxi. we'd rather not go by taxi. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. we'd rather not go by taxi. we'd rather not go by taxi. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உனக்கு டாக்ஸியில் போக பிடிச்சிருக்கா? விருப்ப தெரிவை பற்றி கேட்கிறோம். வினா வடிவம் என்ன செய்யணும்? would. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். இங்க உள்ள சப்ஜெக்ட் என்ன? you. rather. V1 வடிவம் go. என்னத்துல? டாக்ஸி. by taxi or in a taxi. Would you rather go by taxi? Would you rather go by taxi? இதையே prefer to பயன்படுத்தினா எப்படி சொல்லியிருப்போம்? Would you prefer to go by taxi? Would you prefer to go by taxi? Would you prefer to go by taxi? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? அவனுக்கு டாக்ஸியில் போக பிடிக்கலையா? நெகட்டிவ் கொஸ்டின். இது எப்படி கேட்கலாம்? Would he rather not go by taxi? Would he rather not go by taxi? Again, would he rather not go by taxi? ரொம்ப இலவா இருக்குல்ல? எனக்கு திரும்ப சிக்கன் சாப்பிட பிடிக்கல. ஏற்கனவே சிக்கன் சாப்பிட்டாச்சு, திருப்பியும் சாப்பிட பிடிக்கல. நெகட்டிவ் சென்டென்ஸ். I'd rather not. I'd rather not eat chicken again. I'd rather not eat chicken again. sooner பயன்படுத்தி சொல்லி பாருங்க. நீங்களே சொல்லுங்க. Very good. I'd sooner not eat chicken again. Now, prefer பயன்படுத்தி உங்களுடைய விடைய கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவளுக்கு இன்றிரவு திரைப்படம் பார்க்க பிடிச்சிருக்கா? அவளுடைய விருப்ப தெரிவை பற்றி கேட்டு பாக்குறேன். வினா, பாசிட்டிவ் கொஸ்டின். would she rather watch a movie tonight? Would she rather watch a movie tonight? Would she rather watch a movie tonight? எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க.
would she rather watch a movie tonight? அவனுக்கு இப்போ போக பிடிக்கல. Negative sentence. He'd rather not go now. He'd rather not go now. He'd rather not go now. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. He'd rather not go now. Well done. இப்போ உங்களுக்கான வினா, அவளுக்கு இப்போ வர பிடிக்கல. Comment your answer. Amazing. You got it. உனக்கு கிராமத்திலா அல்லது நகரத்திலா வாழ பிடிச்சிருக்கு? விருப்பத்தெரிவை பற்றி கேட்கிறேன். Would you rather live in a village or in a town? Would you rather live in a village or in a town? Would you sooner live in a village or in a town? Again, would you rather live in a village or in a town? Would you sooner live in a village or in a town? இப்ப நீங்க இத prefer to பயன்படுத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. அவர்களுக்கு நடந்து போக பிடிச்சிருக்கு. நடந்து போக walk. They'd rather walk. They'd rather walk. Or they'd sooner walk. They'd sooner walk. Prefer to. They'd prefer to walk. They'd prefer to walk. மறுபடியும் மூன்றையும் சொல்லி பார்ப்போமா? They'd rather walk. They'd sooner walk. They'd prefer to walk. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நடந்து போக பிடிக்கல. Comment your answer. Wonderful. உங்களுக்கான இன்னும் ஒரு வினா, அவர்களுக்கு நடந்து போக பிடிக்கலையா? Negative question. Comment it now. Superb. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல் என்பதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.